அம்மா வந்து அப்போ வந்து அந்த ஹோம் டூரில் அந்த ஆங்கர் கூட நல்லாவே கேட்டிருப்பாரு. அந்த அந்த ஃபோட்டோஸ் சாமி ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்போது பூஜை ரூம் கிட்டலாம் போகும்போது பழைய காலத்து ஒரு பெட்டிலாம் எடுத்து காமிச்சு இதெல்லாம் பாரம்பரியமாக 30 வருஷமா 40 வருஷமா இருக்கிறது. அப்புறம் அங்கே வந்து இந்த திருநீரு குங்கோல்லாம் போட்டு வச்சிருக்க அந்த ஒரு இது உட்டன் பாக்ஸ் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு எங்கள் பாட்டி வீட்டை தான் ஞாபகப்படுத்திச்சின்னு சொல்லணும். எங்கள் பாட்டி வீட்டிலே அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் வந்து அவங்க வந்து நாமம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ வந்து நாமம் திர்சனம் அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க திறந்து காமிச்சா அதே மாதிரி பாக்ஸ் அது எனக்கு எங்கள் பாட்டி வீட்டை ஞாபகப்படுத்திச்சு. பூஜை ரூமில் இருக்கும் அந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு ஃபோட்டோ இருந்தது. அந்த ஃபோட்டோ என்னென்ன ஒரு அம்மன் ஃபோட்டோ மாதிரி இருந்தது. அது என்னன்னு தெரியல பாருக்கு, என்னன்னு தெரியல, அன்னபூர்ணியா என்னன்னு தெரியல, அப்படிலாம் ஒரு முரத்தில் இருக்கிற மாதிரிலாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அப்புறம் என்னென்ன அவர் ஆங்கருக்கோ தெரியல, பாருக்கு தான் இது என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்க இது வந்து கல்கட்டா சக்தி அப்படின்னு சொன்னாங்க. கல்கட்டா காளி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து காளி பற்றி ஒரு பாட்டும் பாடினாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ துணிவே சக்திக்கு அப்புறம் இது வேறையாம்மா, இதுவும் இப்போ மீம்ஸ் ட்ரெண்டாக போட்டு ட்ரால் பண்ண போகிறாங்கம்மா அப்படின்லாம் சொன்னதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஓப்பன் டாக்காக இருந்தது, ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பாரு மேரேஜ் எப்போ அப்படின்னும் போது அவங்க அண்ணனோட மேரேஜ் ஃபோட்டோஸ் அதெல்லாம் அங்கே மாட்டி வச்சுருந்தாங்க. அவங்க அக்காவோடதெல்லாம் மாட்டி வச்சுருக்கும் போது இன்னொரு ஒரு ஆணி அடித்து வச்சுருக்காங்க. அங்கே வந்து நெக்ஸ்ட்டு பாருவோட தான் மாட்டணும் மேரேஜ் ஃபோட்டோனா எப்போன்னு கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்லுவாங்க ஆங்கர் கிட்ட. அப்போ ஆங்கர் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி வந்து ஆணியில் வந்து ஒற்றை வந்ததெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். அப்போ வந்து உங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆக போகுதுன்றதுக்கு அவங்க ஆணி அடித்து வச்சுட்டாங்க அந்த ஃபோட்டோவை மாட்டுறதுக்கு. ஆனால் நீங்கள் தான் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல, ஆணியில் ஒற்றை வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னதெல்லாம் நல்லாவே இருந்தது. ஸோ வந்து ஆமாம் அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. 25ல் கேட்டாங்க, இல்லை நான் சென்னை போகிறேன்னு சொன்னேன். அப்புறம் 27ல் கேட்டாங்க சர்வைவர் போகிறேன்னு சொன்னேன். 29ல் கேட்டாங்க மேரேஜ் பண்ணி சொல்லி, இல்லை பிக் பாஸ் போகிறேன்னு சொன்னேன். இப்போ ஆல்மோஸ்ட் 30 அந்த 30 ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் டர்னிங் 30ன்னு சொல்லிட்டு அந்த ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ஸோ அவங்க வீட்டில் அது சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் இவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரல, இல்லை அந்த ஜோனுக்குள்ளே இன்னும் போகலை அந்த கமிட் ஆகிறதுக்கு. ஏன்னா மேரேஜ்ன்றது ஒரு கமிட்மெண்ட் தான். ஆப்வியஸாக அது வந்து ஃபேண்டசின்னு சொன்னாலும் இல்லை அது ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னாலுமே ஆப்வியஸாக கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்ந்த ஒரு ஃபேண்டசியாகவும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத ஏற்றுக்கிறதுக்கான அந்த மெச்சூரிட்டி வரும்போது தான் அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கான பொண்ணுங்களுக்கு இருக்க ரொம்ப பெரிய மெச்சூரிட்டியாக நான் பார்க்குறேன். பசங்களுக்கும் சரி, அப்போ அந்த காலத்தில் பெரியவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பேருக்கு ஒரு மேரேஜ் பண்ணிட்டு அந்த ஒரு பேரண்டிங் அப்படிங்கிற விஷயத்துலேயும் ஒரு புரிதல் இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத பற்றினும் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் அப்போ வந்து 20ஸ்லையோ 21லையோ இல்லை பிஃபோர் 20ஸ்லாம் மேரேஜ் பண்ண பொண்ணுங்க அப்படிலாம் சொல்லும்போது அவங்களுக்கு அந்த மேரேஜ் பற்றின புரிதலே இல்லை. அது ஒரு ஃபேண்டசியாகவே இல்லை. ஊரில் சொல்கிறாங்க மேரேஜ்னால் வந்து சாப்பாடு போடுவாங்க, வந்து அது குயின் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க முடியும், அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு எல்லாரும் கொண்டாடுவாங்க புது கப்பல்னு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மேரேஜ்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அந்த கமிட்மெண்ட்ஸையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டோ மெச்சூர்டாகவும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான பக்குவம் இல்லாமல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து அதுக்கான மெச்சூரிட்டியோட இன்னைக்கான ஜென்ரேஷன் அதை ஹேண்டில் பண்ணுறது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். ஸோ இருந்தாலுமே 30 ஆக போகுது அப்படின்னும் போது பாருவோட பேரண்ட்ஸா இல்லை பாருவோட அக்காவா அண்ணாவா அவங்க ஃபேமிலியில் அவங்களுக்கான ஒரு அக்கறையோ அந்த கவலையோ இருக்கும், இன்னும் இந்த பொண்ணு மேரேஜ் பண்ணலையே அப்படின்னும் போது. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு அந்த மேரேஜ்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்றதை நம்மளுக்கு தெரியும். இதை பிக் பாஸ்லேயே அவங்க சொல்லியிருப்பாங்க, பாருவோட அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. அவருக்கு அம்ருவை கல்யாணம் பண்ணுறாங்க பண்ணல அப்படிங்கிறத விடவும் மேரேஜ்க்கான இன்ட்ரெஸ்ட் என் பொண்ணுக்கு வந்திருக்கு. 2 பேரும் ஃபஸ்ட்டு லைஃப்பில் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், கொஞ்சம் கரியரில் வந்து அவங்களுக்கான ஃபோக்கஸ் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னும் போது கூடிய சீக்கிரம் நல்ல விஷயம் சொல்லுவாங்க, நம்மளும் எதிர்பார்க்கலாம். ஸோ என்னதான் அவங்க வந்து மேரேஜ்க்கான விஷயங்களை வெளியில் இப்போ சொன்னாலுமே இல்லை மேரேஜ் பண்ணிக்க போகிறது அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணாலுமே 2 பேருமே அந்த கரியர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க, கிளாரிட்டியோடு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ரொம்பவே முக்கியம். இன்றைக்கி வந்து அந்த வைப் வித் பாருலையும் வந்து கம்ருவோட அந்த மென்டர் அப்படிங்கிறவர் அதான் சொல்லியிருக்கு, மேக் லாட் ஆஃப் மணி மேக் லாட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கம்ருவும் அவங்களுக்கான அந்த கரியர் ஃபோக்கஸில் இருக்காங்கன்னும் போது 2 பேருக்குமே அந்த கிளாரிட்டி இருக்குது. 2 பேரும் அவங்களா அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதே மாதிரி அது எப்போ அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்கன்னும் போது அந்த ஒரு வெயிட்டிங்கில் தான் எல்லாருமே இருக்காங்க, கமருதீன் ஃபேன்ஸும் பாருதீன் ஃபேன்ஸும் அப்படின்னும் போது. ஸோ லைஃபுக்கான அந்த கமிட்மெண்ட்டையும் புரிஞ்சுக்கிட்டு லைஃபுக்கான அந்த அழகையும் புரிஞ்சுக்கிட்டு லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், லவ் மேக்ஸ் லைஃப் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டு ஸோ அதே மாதிரி பாருவோட ஃபேமிலியும் வந்து பாருக்கான சப்போர்ட்டை கொடுக்குற இடத்துல அவளுக்கான அந்த விஷயங்களுக்கான அந்த ஒரு எமோஷ்னலையும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற இடத்துல தான் கமரு பற்றின விஷயங்களை பாருவும் வந்து ரொம்ப யதார்த்தமாக பாரு அம்மா கிட்ட பிக் பாஸில் அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாரும் வந்து வெளிலேருந்து பார்க்கும்போது பாரு திட்டுவாங்க அடிப்பாங்க, பாரு அம்மா உள்ளே போய் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பொண்ணுக்கான ஸ்பேஸை கொடுத்து அவள் என்னவா இருக்கா, இல்லை அவள் அந்த இடத்துல அந்த சூழ்நிலைக்கு அவள் என்னவா மாறி இருக்கா, இல்லைன்னா அவளுக்கு என்ன தேவைப்படுதுன்றதை புரிஞ்சு நடந்துக்கிட்ட விதத்தெல்லாம் பாரு
பாரு அம்மாவும் கொடுத்த இன்டர்வியூஸில் பார்க்க முடிஞ்சதுன்னு போது அந்த தைரியம் வந்து பாரு அம்மா கிட்ட இருந்தால் பாருக்கு ஆப்வியஸாக வந்தது. அந்த யதார்த்தமான அந்த பெரியாரிஸ்ட்டு அப்போல்லாம் அந்த ஃபெமினிஸ்ட் அப்படிலாம் சொல்லும்போது அது அவங்க அம்மா கிட்ட தான் வந்தது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்பயுமே வந்து பாரு அம்மா வந்து அந்த ஹேர்லாம் விரிச்சு விட்டுட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்கன்னும் போது அவங்க அப்பா இருக்கும்போது பாரு அப்பா இருக்கும்போது அதெல்லாம் கூட அவங்க அப்பா பண்ண விட மாட்டார், அந்த மை விற்க விட மாட்டார் அப்படிலாம் சொல்லும்போது இப்போ கூட வந்து அந்த மைலாம் வந்து பாரு தான் வச்சு விட்டுருப்பாங்க அவங்க அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸோ அவ்வளோ பெரிய ஃபேமிலியாக இருந்தாலுமே இத்தனைக்கும் அவங்க காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. வருஷம் எவ்வளோ பேட்ச் ஆஃப் பசங்களை ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்க வந்து டீச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுமே அந்த மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வரும்போது அந்த கமிட்மெண்ட் வரும்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள அவ்வளோ பெரிய ஃபேமிலிக்குள்ள, ஏன்னா பாருவோட அப்பாவும் பாருவோட அம்மாவும் தான் அந்த ஃபேமிலியில் சீனியர்னு பாரு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க பிக் பாஸ் ஷோலேயே சொல்லும்போது. அவ்வளோ பெரிய ஃபேமிலியில் அந்த பொறுப்புக்கு நடுவில் தனக்கான அந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட சேர்ந்து தான் அவங்க அந்த லைஃப் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பாருவோட அம்மா இப்போ அவங்க அந்த மை வச்சுக்கிறதுலையோ இல்லை அந்த ஃப்ரீ ஹேர் விடுறதுலையோ வந்து பாருவோடது கொஞ்சம் அந்த இப்போ பண்ணிக்கேமா அப்போல்லாம் சொல்லும்போது ஸோ கொஞ்சம் மாறுறாங்க அப்படிங்கும்போது அப்போ அவங்க பொண்ணுக்கான ஸ்பேஸை அவங்க கஷ்டப்பட்ட இடத்துலேருந்து பொண்ணு ஃப்ரீயாக இருக்கட்டும், பொண்ணுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும், பொண்ணு என்ன யோசிக்கிறாளோ அவள் லைஃப்ல அவள் அதை செய்யட்டும், நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாதுன்ற அந்த ஃப்ரீடமை அவங்களுக்கு கொடுத்து ஆப்வியஸாக பாரோட அக்காவுக்கு கூட அது கிடைக்கல, பாருக்கு தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லும்போது ஸோ அது அந்த சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, மாற்றம் ஒன்றே மாறாததுன்னும் போது ஒரு சில அந்தந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேரண்ட்ஸும் மாறணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து பாரோட அம்மா பாருவை சப்போர்ட் பண்ணுறது நல்லாவே இருந்ததுன்னு சொல்லணும். இது வந்து பாரோட அம்மா ஒரு சில இடத்துல பார்க்கும்போது எனக்கு என் அம்மா ஞாபகமும் வந்துச்சு. ஏன்னா எனக்கு அம்மா இல்லைன்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அப்பா மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மை வச்சிருப்பாங்க, ஃப்ரீ ஹேர் விடுவாங்க, ப்ளவுஸ் எல்லாம் அப்போவே வந்து அந்த ஒரு இது எம்ப்ராய்டரி வச்சு தைக்கிறது, லேஸ் வச்சு தைக்கிறதுலாம் தைப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க டெய்லரும் கூட. எங்கள் அம்மா அப்போவே பாருங்கள் எஸ்எல்சி முடிச்சிருப்பாங்க, டீச்சராக ஒர்க் பண்ணி, எங்கள் அம்மாவும் டீச்சர் தான், ஆனால் எஸ்எல்சி முடிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் தான் டீச்சராக அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க டெய்லரிங் கிளாஸும் அப்போவே டெய்லரிங் கிளாஸ்னால் யோசிச்சு பாருங்கள், ஒரு 40-50 இயர்ஸ்க்கு முன்னாடி டெய்லரிங் கிளாஸ் போகிறது, அப்புறம் எஸ்எல்சி முடிச்சுட்டு டீச்சராக ஒர்க் பண்ணுறது, தனியாக சொந்த காலில் நிற்கிறது, அப்படிலாம் யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து அப்படிலாம் இருந்தவங்க மேரேஜ்க்கு அப்புறம் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து மை வைக்கிறது பிடிக்காது அப்படின்றதுனால மை வைக்க மாட்டாங்க, அந்த லேஸ் வச்சு தச்ச ப்ளவுஸ்லாம் போடக்கூடாது அப்படின்றதுலாம் அவங்க டெய்லராக இருந்தாலுமே எனக்கு குழந்தையா எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் தச்சு போடுவாங்களே தவிர எங்கள் அம்மா அந்த மாதிரி தைக்க மாட்டாங்க, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்னு ஃப்ரீ ஹேர் விட மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லும்போது இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கும் நடந்ததை என்னால் அதை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ அன்னைக்கான ஜென்ரேஷன் வந்து என்னதான் அவங்க வந்து அப்போவே பாரு அம்மா வேலை செஞ்சுருப்பாங்க, எங்கள் அம்மாவும் வேலை செஞ்சாங்க. பாரு அம்மாவுக்கு எப்படி ஒரு சில விஷயங்கள் ட்ரீம்ஸ் இருந்ததோ, மை விற்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததோ, பாரு அப்பா சொன்னாருன்னு அவங்க அதை செய்யலை அப்படின்னும் போது எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா இப்போ இல்லை அப்படின்னாலுமே அவங்களுக்கான அந்த ட்ரீம்ஸும் அப்போ அவங்க நிறைய மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ எங்கள் அப்பா கிட்ட ஒரு சிலர் அதை கேட்கறதா, நீ அப்போ விடலை அப்படின்போது அப்போ அன்னைக்கானது அப்படி தான் இருந்ததுன்னு எங்கள் அப்பா அதுக்கு சமாதானம் சொல்கிறாரு. இப்போயுமே சொன்னாலுமே எங்கள் அம்மா அதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்ற ஒரு வழி வரும்போது ஸோ அன்னைக்கான ஜென்ரேஷன் படிச்சிருந்தாலுமே அவங்க கஷ்டப்பட்டு அன்னைக்கு படித்ததே பெரிய விஷயம், வெளியில் வந்து வேலைக்கு போகிறது அதை விட பெரிய விஷயம். என்னதான் அவங்களுக்கான ஸ்டெப் அவங்க முன்னாடி வச்சாலும் இந்த சொசைட்டி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ன்ற பேரில் அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் வச்சிருக்கா அப்படின்னும் போது இன்னைக்கான ஜென்ரேஷன் அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு எங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையோ, எங்களுக்கு ப்ரொடக்டிவாக தேவையான விஷயத்தையோ, எங்கள் ஃபோக்கஸ்க்கு தேவையான விஷயத்தையோ நாங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொசைட்டி கிட்ட அவங்க மல்லு கட்டி நிற்கும் போது சொசைட்டியில் இருக்க இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பிரேக் பண்ணி வரும்போது அவங்க குடும்பத்தோட சப்போர்ட் அவங்களுக்கு ஆப்வியஸாக தேவைப்படுது. அந்த விஷயத்தில் பாரு வந்து கடல் புண்ணியத்தில் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். அந்த சப்போர்ட் பாருக்கு இருக்குன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. அதுக்கு முதல் ஸ்டெப் எடுத்து வச்சது அவங்க அம்மா தானும் போது இப்பயுமே பாரு லவ் பண்ணுறாலாம் செய்ய